இப்ப நானும் டிஸ்டர்ப் ஆனதுனால நானும் ரெக்கார்டு போடலைங்கிறத கண்டுபிடிச்சேன். சரி. விந்திய வீதி, விந்திய சாத்பூர மலைகள்னு சொல்லுவாங்க. தென்னிந்தியாவையும் வட இந்தியாவையும் பிரிக்கிறது திராவிடம் மட்டும் இல்ல, விந்திய மலையும் பிரிக்குது. அகஸ்தியர் சிவபெருமானுடைய கல்யாணத்துக்கு கைலாசம் போயிருந்தாராம். உலகம் முழுக்க அங்க வந்துட்டுதான். அதனால பாரம் அதிகமாகி வடதுருவம் சரிஞ்சிட்டுதான். பொதுவா ஒரு சயின்ஸ் இருக்கு, பூமி 23.5 டிகிரி சாஞ்சு ஓடுது. அந்த சாய்வு சுமார் 20 to 25 வேரியேஷன் ஆகும். அதனால துருவ நட்சத்திரமும் மாறும். பம்பரம் தலையாட்டுறது மாதிரி இந்த பூமி தலையாட்டிக்கிட்டே சுத்துது அப்படின்னு எல்லாம் இருக்கு. சயின்ஸ் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்குது. நம்ம சாஸ்திரங்களே ஏற்கனவே எழுதி வச்சிருக்காங்க. அப்போ வடதுருவம் தாழ்ந்து போச்சு. உடனே சிவபெருமான் அகஸ்தியரை கூப்பிட்டு, கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அதனால தயவு செய்து நீங்க தென் பக்கம் போங்க, பூமியை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு அகஸ்தியரை தென் பக்கமா அனுப்பி வச்சாராம். இப்ப நான் கல்யாணம் பாக்குறது எப்படி அப்படின்னு, அதுனா உனக்கு அங்க லைவ் டெலிகாஸ்ட் காட்டுறேன் நீ போ அப்படின்னு தரான் சிவபெருமான். அதெல்லாம் அவரு வரக்கூடிய வழியில விந்திய மலை, இமயமலை மாதிரி நல்ல உயரமா இருந்ததாம். அவருக்கு கடந்து வர முடியலையா, அதனால அதுக்கு தலையில ஒரு குட்டி குனிஞ்சு நின்று அப்படின்னாரா. அது வரைக்கும் சூரியனும் தென் துருவத்துக்கு வர்றதில்லை, வடக்கே சுத்திட்டு இருந்திருக்காரு. சூரியனும் அகஸ்தியர்கிட்ட சொல்லியிருக்காரு, இப்படி இந்த பையன் நான் தான் பெரியவன் சொல்லிக்கிட்டு வளர்ந்து என்ன ரூட்டை தடுத்துட்டு இருக்கான், எனக்கு போக முடியல, நீங்க தான் ஏதாவது பண்ணணும். அகஸ்தியர் வந்த பெரியவர் வந்த உடனே விந்திய மலை தலை வணங்கிச்சு. அகஸ்தியர் சொன்னாரு, நான் திருப்பி வட இந்தியா வர்றது வரைக்கும் அப்படியே குனிஞ்சே இரு, தென்னிந்தியா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தென்னிந்தியாவுக்கு வந்தவர் திருப்பி வட இந்தியாவுக்கு போகவே இல்லையா. அதனால விந்திய மலை அப்படியே தலை வணங்கி இருக்குது, அப்படியே வணங்கி இருக்குதான். அதனால சூரியன் தெற்கும் வடக்கும் போக முடியுதான். அதனால சூரியனுடைய வீதியில பாதையில விந்திய மலை வருது, விந்திய வீதி. பிளவங்கமஹ, பிளவ அப்படின்னா படகு அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் உண்டு, தாண்டது அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு. படகு கடலை தாண்ட, நீர்நிலையை தாண்ட பயன்படும், அதனால படகுக்கு பிளவங்கிற பேரு. நாம ராமாயணத்துல வருதுன்னு நினைக்கிறேன், எத் பாத பிளவமேவ பாதிஹி அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி வரும். யாருடைய பாதம் படகு மாதிரி காட்சி அளிக்குதோ, பிரகாசிக்குதோ அப்படிங்கிற மாதிரி. தாண்டி தாண்டி குதிச்சு குதிச்சு போறவங்க எல்லாம் பிளவங்கமக தான், குரங்கு, தவளை. இங்க அது சூரியனுக்கு நாடுகள், மலைகள், கடல்கள் எல்லாத்தையும் தாண்டி தாண்டி அவர் போறதுனால பிளவங்கமகா அப்படிங்கிறது இங்க சூரியனுக்கு ஒரு பேரு. அடுத்தது 14. படிக்க பாப்போம். ஆத்தபி, ஆசமந்தாத், அப்படின்னா முழுவதுங்கிறது ஒரு அர்த்தம்.
பல அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் முற்ற தகிப்பவர், சுடர்விடுபவர், அந்த மாதிரி அர்த்தம். சாயாதபௌ இவ பிரம்மலோகே அப்படிங்கிறது மாதிரி ஒரு வரி வேதத்துல வரும். கட்டோபனிஷத்துல சாயா தபோ பிரம்மவிதோ வதந்தி. சாயான நிழல், ஆதப்பன்னா அந்த இடத்துல கண்ணாடி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், அதாவது வெளிச்சம்ங்கிற மாதிரி அர்த்தம். வெயில் காலத்துல அல்லது பாவிகளை வறுத்து எடுக்கிறதுனால ஆதபி அப்படின்னு அவருக்கு ஒரு பேர். மண்டலி, வானமண்டலம், புகை மண்டலம், வளிமண்டலம், ராசி மண்டலம், ஒவ்வொரு நாடும் பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது, இதெல்லாம் சொல்றோம். அந்த மண்டலம் வட்டம் அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. மண்டல் அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவாங்க. அந்த சூரியனுடைய அந்த வெளி வட்டத்துக்கு மண்டலம் அப்படின்னு பேரு. எதுவா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளுடைய அந்த வெளி விளிம்புக்கு மண்டல் அப்படிங்கிற பேரு வரும். சக்கரம், உருண்டை, இதெல்லாம் அந்த மாதிரி எல்லா அர்த்தமும் அதுக்கு வரும். இந்த இடத்துல அவரு வட்டமா சுத்தி சுத்தி வர்றதுனால, அல்லது அவரை வட்டமா சுத்தி சுத்தி வர்றதுனால மண்டலி அப்படின்னு பேரு. வேற பல மண்டல்களுக்கு வேற அர்த்தங்களும் இருக்கு. பாம்பு அது வட்டமா சுருண்டு இருக்கும், அதனால பாம்புக்கும் மண்டலிங்கிற பேரெல்லாம் உண்டு. வட்டமா இருக்கிற எல்லா விதமான இதுகளையும் கவர் ஆகும். இங்க வந்து நாம சூரியன் வட்டமாக சுற்றி வர்றதுனால, சூரியனை எல்லாரும் வட்டமா சுற்றி வர்றதுனால, சூரியன் வட்டமா இருக்கிறதுனால, இந்த மாதிரி காரணங்களால மண்டலி அப்படின்னு அவருக்கு பேர். மிருத்யு, காலக, யமக, மிருத்யு, இது எல்லாமே காலம் அப்படிங்கிற நேரம் அப்படிங்கிற அர்த்தத்துல இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான். கால கச்சதி கச்சத்தி ஆயு பஜகோவிந்தத்துல வருதுன்னு நினைக்கிறேன். காலம் போகுது, ஆயுசும் போகுது. பாரியார் சாமி சொல்லுவார், கலண்டருக்கு ஏன் கலண்டர்னு பேர் வந்தது? அது காலம் டர்ன்னு ஒவ்வொரு நாளா கிழிக்கிறதுனால காலண்டர்னு பேரு அப்படின்னு. அது மாதிரி காலத்தை உண்டாக்குகிறவர் சூரியன், அதனால காலகன் பேரு. யமனுக்கு யமனை உண்டாக்குனவர், அதனால யமன் பேரு. அல்லது உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நியமத்துக்குள்ள வச்சிருக்கிறதுனால யமன் பேரு. குறிப்பிட்ட காலத்துல உலகம் பழையன கழிதலும் புதியன புதிதலும் நடந்துகிட்டே இருக்கு உலகத்துல. அப்படி மரணம் அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வர்றதுனாலையும், காலத்தை கடக்க வச்சு மரணம் அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வந்து நமக்கு ஒரு டேட் ஆஃப் எக்ஸ்பைரிய கொண்டு வர்றதுனாலையும் மிருத்யு அப்படிங்கிற பேரும் சூரியனுக்கு. பொதுவாக டேட் ஆஃப் டெத்துன்னு அதை சொல்ல முடியாது, டேட் ஆஃப் எக்ஸ்பைரின்னு சொல்லலாம். இப்போதைக்கு இந்த ஆயுசு முடிஞ்சது, நமக்கு தான் நிறைய ஜென்மம் இருக்கு, அழைத்து புதுசா எடுத்துட்டே இருக்கலாம். அதனால சாவு அழிவுங்கிற கான்செப்ட் இந்து மதத்துல கிடையாது. இந்த வேஷம் முடிஞ்சது, இந்த உடம்பினுடைய டியூட்டி முடிஞ்சது, அவ்வளவுதான். பிங்களக, ஒரு பிரவுன் அல்லது மஞ்சள் நிறம். சூரியனுக்கு பல நிறங்கள் உண்டு. அதிகாலையில சூரியன் உதிச்சு வரும்போது பல நிறங்களையும் காட்டும். ஒரு குறிப்பிட்ட 10 மணிக்கு மேலதான் வெள்ளை நிறத்துக்கு வருவார். அது மாதிரி சாயந்தரம் ஒரு 3-4 மணிக்கு பிறகு பல நிறத்துக்கு மாறுவார்.
அதுக்கு பின்னாடி அறிவியல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சள் நிறத்துல இருக்கிறவர் யாரோ அவர், அதாவது சூரியன். அல்லது சிவப்பு நிறத்துல இருக்கிறவர், பிரவுன் நிறத்துல இருக்கிறவர், சூரியன் அர்த்தம். பிங்கலகாங்கிறது இந்த இடத்துல அந்த நிறத்தோட இருக்கிற சூரியன் அப்படின்னு அர்த்தம். சர்வ தாப்பனக, பொதுவா சர்வ தாப்பனக எல்லாரையும் வருத்துகிறவர், எல்லாரையும் காமத்தினால் வருத்துகிறவர். நம்ம எல்லாருடைய உடன் பிறந்தது காமம். அப்படி காமத்தினால வருத்துறதுனால காமனுக்கு, மன்மதனுக்கு தான் பொதுவா அந்த பேரு பிரபலமாக இருக்கு. அந்த பேரு இங்க சூரியனுக்கு நாம் எடுத்துக்கிறோம். அவரு பாரபட்சம் இல்லாதவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், மேலோன் கீழோன் எதுவும் இல்லை. எல்லாரையும் ஒரே மாதிரி தவறு செய்தால் தண்டிக்கிறதுனால சர்வ தாப்பனகா. மற்றபடி சூரிய வெளிச்சம் சுடுது அப்படிங்கிறது நெல்லு காய போட்டிருக்கிறவங்களுக்கு அது வேணும், துணி காய போட்டிருக்கிறவங்களுக்கு அது வேணும், செடி கொடிகள் வச்சிருக்கிறவங்களுக்கு அது வேண்டாம். அதனால அது சப்ஜெக்டிவ். ஆளை பொறுத்து, நேரத்தை பொறுத்து, இடத்தை பொறுத்து எல்லாம் வித்தியாசப்படும். அதனால அந்த அர்த்தத்தை விட இந்த அர்த்தம் தான் நல்லா இருக்கும். கொடியவர்களை வறுக்கிறவர் சர்வ தாப்பனக, எல்லா கொடியவர்களையும் வறுக்கிறதுனால சர்வ தாப்பனக. அடுத்தது கவிகி. கிராந்ததர்ஷி. பகவத்கீதையில கவினா உஷனா கவி அப்படின்னு வரும்போது, 10வது அத்தியாயத்துல வரும்போது ஆதிசங்கருடைய பாஷ்யத்துல எப்படி வருதுன்னு நினைக்கிறேன். கவி கிராந்த தர்ஷி, அதாவது விஷனரி. நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன நடக்கும், அடுத்த யுகத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இது ஒரு அர்த்தம். கவிஞன், இந்த மாதிரி எல்லாம் அர்த்தங்களும் இருக்கு. இந்த இடத்துல இது சூரியனுக்கு, சுக்கிரனுக்கு, வால்மீகிக்கு, வியாசருக்கு, பொதுவா கவிஞர்களுக்கு எல்லாருக்கும் இருந்தாலும் இந்த இடத்துல கவிகி சூரியன், அறிவாளி, மேதாவி, எல்லாம் தெரிந்தவன். நம்ம ஏற்கனவே சில வார்த்தைகள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஹிரண்ய கர்ப்பகன் சொல்லும் போது சொன்னோம். ஒளிமிக்கவன் சொல்லும் போது சொன்னோம். எல்லாமே ஞானத்தோட சம்பந்தப்படுத்தி சொன்னோம். அதனால இந்த இடத்துல ஞானி, அறிவாளி, மேதாவி அப்படிங்கிற அர்த்தத்துல கவி அப்படிங்கிறது சூரியனை குறிக்கும். எல்லாம் தெரிந்தவர், சர்வஜர், சர்வவித்து அப்படின்னு கீதை வேதத்துல எல்லாம் வரும். எல்லாம் தெரிந்தவர்ங்கிற அர்த்தத்துல கவி. நம்ம எல்லாருக்கும் ஏதோ கொஞ்சம் தெரியும். ஒருத்தருக்கு சமையல் தெரியும், ஒருத்தருக்கு அலங்காரம் தெரியும், ஒருத்தருக்கு விவசாயம் தெரியும், ஒருத்தருக்கு பொய் சொல்ல தெரியும், ஒருத்தருக்கு ஊழல் பண்ண தெரியும். தமிழ்நாட்டில இருந்து அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தெரியும். எல்லாம் தெரிந்தவருக்கு கவின்னு பேர். விஸ்வக, விஸ்வம் அப்படின்னா எல்லாம் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு. உலகம் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு.
உலகமாக இருக்கிறவர். பிக் பேங் தியரி படி ஒரே பொருள் வெடித்து சிதறி இந்த உலகமா மாறி இருக்கு. நம்ம சொன்னா ஒத்துக்கிட மாட்டாங்களா இருக்கும் நவீன தலைமுறை. இப்ப சயின்ஸே சொல்லியிருக்கல, ஒத்துக்கிடுங்க. உலகமாக இருப்பவர், அதனால விஸ்வக. பொதுவா விஸ்வே தேவாக அப்படின்னு ஒரு கூட்டமும் இருக்கு. யம் பிரம்மா வருணேந்திர ருத்ர மருதः ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவை வேதை சாங்க பரக்ரமோபனிஷதை காயந்தியம் சாமகா. அதுல இல்ல, வேற எங்கேயோ வருது, அது மனுஸ்மிருதியில வருதுன்னு நினைக்கிறேன். விஸ்வே தேவாகா வேற இடங்கள்ல வருது. அஸ்வினி தேவர்கள் மாதிரி விஸ்வே தேவர்கள் ஒரு கூட்டம் இருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த ஆதித்ய கிருத்திய வகுப்புல இதுக்கு முன்னாடி அதை பார்த்துருக்கிறோம். வசு, சத்ய, கிரது, தக்ஷ, கால, காம, திருதி, குரு, குருரவஸ், மாத்ரவஸ் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க. 10 பேரு. இவங்களுக்கும் விஸ்வே தேவர்கள்னு பேரு. பொதுவா இவங்களை இறுதி சடங்குகள், ஸ்ராத்தம் மாதிரி விஷயங்கள்ல வழிபடக்கூடிய தேவதைகள் இவங்க. பித்ரு தேவதைகள் அப்படிங்கிறத பித்தரகங்கிற பார்க்கும்போது இந்த வகுப்புலயே பார்த்திருக்கிறோம்னு எனக்கு ஞாபகம். விஷ் டு என்டர், எங்கும் நிறைந்திருப்பவர். விஸ்வகங்கிறதுக்கு அப்படியே அர்த்தம் சொல்லலாம். சூரியன் தான் எல்லாமாக இருக்கிறார், அது ஒரு அர்த்தம். சூரியன் எல்லாருக்குள்ளேயும் கடவுளாக பரபிரம்மமாக வீற்றிருக்கிறார், அப்படியும் விஸ்வக அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். அடுத்தது மகா தேஜாகா, மகா தேஜஸ், அது மகா தேஜாகான்னு மாறும். தேஜஸ்னா ஒளி, மகா தேஜஸ் மிகுந்த ஒளி. உலகத்திலே மற்ற எல்லாவற்றையும் விட அதிகமான ஒளிமிக்கவர். இதுல இருந்து தெரியுது, நம்ம கண்ணுக்கு தெரியுற இந்த சூரியனை பத்தி மட்டும் பேசல. ஏன்னா இந்த சூரியன் நமக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நட்சத்திரம். இதை விட ஒளிமிக்க நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்குதுன்னு சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு. இந்த மகா தேஜாகன்னு அதுக்கு பேர் கொடுத்ததுல இருந்தே என்ன தெரியுதுன்னா, நாம இந்த சூரியனை பத்தி மட்டும் பேசல, எல்லா ஒளிக்கும் ஒளியாக இருக்கக்கூடிய ஒருத்தரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தெளிவு. நம்முடைய நாட்டு சயின்ஸ் படியே ஜேஷ்டா அப்படின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. நட்சத்திரங்களே மிகப்பெரிய நட்சத்திரம் ஜேஷ்டா தான் அப்படின்னு, அதனால அதுக்கு ஜேஷ்டான்னு பேர் வச்சோம். தமிழ்ல அதை கேட்டைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சயின்ஸ் அதை ஒத்துக்கிட்டு இருக்குது, சரிதான் அப்படின்னு. அதனால பேரொளி பிழம்பாக ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியாக இருக்கிறவர் மகா தேஜாகா. ரக்தக, சிவப்பாக இருக்கிறவர், ஆக்டிவா இருக்கிறவர்ங்கிற அர்த்தமும் எடுத்துக்கலாம். ரஜஸ் அப்படிங்கிறதுல இருந்து சிவப்பாக இருக்கிறவர் அப்படிங்கிற அர்த்தமும் எடுத்துக்கலாம். சிவப்பா இருக்கிற எல்லாத்துக்கும் ரக்தகங்கிறது பொருந்துமா இருந்தாலும் இந்த இடத்துல அது சூரியனை குறிக்கிற வார்த்தையா பயன்படுத்துறோம். சூரிய தேவதையை குறிக்கிற வார்த்தையாக பயன்படுத்துறோம். அதுவும் ஒரு வார்த்தை சேர்த்துக்கணும். சர்வ பவோத்பவ, இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுக்கும் உற்பத்திக்கு காரணமாக இருக்கிறவர். நம்ம ஏற்கனவே தஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதக, முதல்ல ஆகாசம் உருவாச்சது. ஆகாசத்துல இருந்து வாயு, வாயிலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து நீர், நீர்லிருந்து நெருப்பு, நெருப்பிலிருந்து நீர்ல இருந்து பூமி, பூமியிலிருந்து தாவரங்கள், தாவரங்கள்ல இருந்து உயிர்கள் அப்படின்னு பார்க்கறது. எல்லாத்துக்கும் காரணமான பிறப்பிடமாக இருக்கிறவர். தாத்தா, பிதா, பிரபிதாமக அப்படின்னு எல்லாம் கீதையில பகவான் சொன்னது மாதிரி
எல்லாவற்றுக்கும் காரணமானவராக இருக்கிறவர். எல்லாம் அவர்கிட்ட இருந்தான் பிறந்தது. சர்வ பவ உத்பவ, சர்வ பவோத்பவ, பிறந்ததுக்கெல்லாம் உத்பவ ஸ்தானமாக, உற்பத்தி ஸ்தானமாக இருக்கிறவர். காரணராக இருக்கிறவர். தேவாதி தேவனாக இருக்கிறவர் அப்படின்னு நல்லா அர்த்தம். அடுத்தது 15. சுவாமிஜி படிங்க. ஷீபா படிக்கிறாங்க. நக்ஷத்ர கிரகதாராணாம் அதிபோ விஸ்வபாவனக தேஜசாமபி தேஜஸ்வி துவாதசாத்மன் நமோஸ்துதே. இப்ப இதுவரையிலும் முதல் வேற்றுமையில நாமங்களாக வந்துட்டு இருந்தது. சூரியன், ஆதபி, மண்டலி, ரவி அப்படின்னு நாமங்களாக வந்துட்டு இருந்தது. இப்போ அதாவது முதல் வேற்றுமையா வந்துட்டு இருந்தது. டெக்னிக்கலா கிராமட்டிக்கலா சொன்னா, இலக்கண ரீதியா சொன்னா. இனி 4வது வேற்றுமையாக வரப்போகுது. பொதுவாக நமக அப்படிங்கிற வார்த்தை வந்ததுன்னா அதுக்கு கூட வரக்கூடியது 4வது வேற்றுமையில வரணும், எழுதணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. இனி நமக சேர்த்து சொல்ல போறாங்க. அதனால எல்லாத்தையும் 4வது வேற்றுமையில சொல்ல போறாங்க. தமிழ்ல சொல்றத போற்றி. சிவாய நமக, சிவனுக்கு வணக்கம். சிவாயை நமக, பார்வதிக்கு வணக்கம். ஹரயே நமக, விஷ்ணுவுக்கு வணக்கம். ஹராய நமக, சிவனுக்கு வணக்கம். இந்த மாதிரி வரப்போகுது. இந்த 15ல இருந்து 21 வரைக்கும் இந்த மாதிரி போகுது. 4வது வேற்றுமையில இப்ப விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாத்தீங்கன்னா முழுக்கவே நாமங்களா இருக்கும். பிறகு நாம அர்ச்சனை பண்ணும்போது அதை நமக சேர்த்து மாத்திக்குவோம். இங்க கொஞ்சம் நாமங்களா தந்திருந்தது. இப்ப அடுத்தது நமக சேர்த்தும் தந்திருக்கு. நக்ஷத்ர கிரக தாராணாம் அதிபக, அதிபாய நமக அப்படின்னு வரும். நட்சத்திரம் எது தன்னுடைய நிலையிலிருந்து விழுவதில்லையோ அது நட்சத்திரம். இந்த இடத்துல ஸ்டார் அப்படிங்கிற ஆங்கில மொழிபெயர்ப்பு உதவாது. நமக்கு சூரியன் ஒரு கிரகம், சந்திரன் ஒரு கிரகம், நவ கிரகங்கள் இருக்கு. கிரகிக்கிறதுனால, ஈர்க்கிறதுனால, ஒன்றை ஒன்று ஈர்க்கிறதுனால கிரகங்கள் அப்படின்னு நாம கிரகம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வச்சிருக்கோம். பிளானட் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை அதுக்கு சமமானது கிடையாது. நட்சத்திரங்கள், நட்சத்திரானாம் அகம் சசி அப்படின்னு பகவான் சொல்றார். அவரு சந்திரன நட்சத்திரமா எடுத்திருக்கிறார் கீதையில. சூரியன் அல்லாத வானியல் பொருட்களை எல்லாம் நம்ம நட்சத்திரம்னு சொல்றோம். அப்ப நட்சத்திர, கிரகங்கள், நட்சத்திரங்கள், தாராணாம். தாரை அப்படிங்கிறது பொதுவா நம்ம நட்சத்திரங்கள், விண்மீன், உடுமீன் எல்லாம் சொல்றோம். இது 3 வந்ததுனால இந்த இடத்துல இப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்குவோம். எது தன்னுடைய நிலையிலிருந்து வழுகிறது இல்லையோ அது நட்சத்திரம். தன்னுடைய நிலையிலிருந்து வழுவக்கூடியது தாரைகள். அதாவது மெட்டீரியரைட்ஸ்
அப்படிங்கிறது மாதிரி எரிகற்கள், விண்கற்கள் இந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம சில சமயங்கள்ல வானத்தை பார்த்துட்டு இருந்தா, அந்த காலத்துல, இந்த காலத்துல யாருக்கும் வானத்தை பார்க்கறதுக்குலாம் நேரம் இல்லை. வானத்தை பார்த்துட்டு இருந்தோம்னா ஒரு நட்சத்திரம் அப்படியே ஓடுறது மாதிரி தெரியும். அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து மறைஞ்சிடும். பொதுவாக சம்பிரதாயத்துல அதை அடுத்த ஆளுக்கு காட்டி கொடுக்க கூடாது, சொல்லக்கூடாது, தான் பார்த்தா பத்தோட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எரி நட்சத்திரம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அதை சொல்லுவாங்க. சயின்ஸ்ல அதை மெட்டீரியல் ரைட்ஸ் சொல்லுவாங்க. வயசாகி போறதுனாலயோ தன்னுடைய நிலையில இருந்து விலகிறதுனாலயோ அவைகள் விழுந்து விண் மண்டலத்துல எரிஞ்சு போகுது. சிலது முழுவதும் எரியாம பூமியை வந்து தாக்கலாம். அப்படி ஏதோ அடிக்கடி தாக்க போகுதுன்னு கதையெல்லாம் விடுவாங்க. அதை வந்து நம்ம தாரைகள், தாரகைகள், சினிமா நட்சத்திரங்கள் சொல்லக்கூடாது, சினிமா தாரகைகள் சொல்லணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட்டு மேல போகும், நாளைக்கு மார்க்கெட் கீழே வந்துடும். அதனால அவங்களை எல்லாம் சினிமா தாரகைகள் சொல்லணும், சினிமா நட்சத்திரங்கள் சொல்லக்கூடாது. இப்படி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அதிபன், தலைவன் இருக்கக்கூடியவர், மையமாக இருக்கக்கூடியவர் சூரியன். அந்த சூரியனே உனக்கு வணக்கம். இந்த இடத்துல வந்து இது வந்து முதல் வேற்றுமையா தான் இருக்கு. முதல் வேற்றுமையினுடைய தொடர்ச்சியா தான் வருது. அடுத்தது விஸ்வபாவனக, உலகத்தை உற்பத்தி பண்ணுகிறவரே, உண்டாக்குகிறவரே. அடுத்தது தேஜசாமபி தேஜஸ்வி, எல்லா ஒளிக்கும் ஒளியாக இருக்கிறவரே. துவாதசாத்மன், 12 வடிவங்களாக ஆதித்யர்களாக இருக்கிறவரே. இப்படி நம்ம அர்த்தத்தை கொஞ்சம் மாத்திக்கணும். இப்படியெல்லாம் இருக்கிறவரே, தே உனக்கு, நமக அஸ்து வணக்கங்கள் இருப்பதாக, வழங்குவதாக. எல்லாத்தையும் இதுவரைக்கும் எல்லாம் ஒரு முதல் வேற்றுமையை சொல்லிட்டு, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூரியனே தே உனக்கு, நமக அஸ்து என்னுடைய வணக்கங்கள் அப்படின்ட்டு எல்லாத்தையும் நாலா வேற்றுமை கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது 16 அனசூயா படிக்கலாம். கேக்குதா? 16 படிக்கிறேன். பொதுவா 4ஆம் வேற்றுமையில சொல்லி நமக போட்டா போதும். ஒருவேளை உனக்கு மீண்டும் மீண்டும் வணக்கம் சொல்ல விரும்புறீங்கன்னா நமோ நமகன்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். மற்றபடி 2 தடவை நமக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில இடங்கள்ல சில பேருக்கு ஒரு மனக்குறை, நம சிவாய நமக அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. ஏன்னா வழக்கமா நாம் முடிக்கும் போது நமக சொல்லுவோம், நமக காணலையே, சரி கையில இருந்து போட்டுக்குவோம். நம சிவாய நமக, நமோ நாராயணாய நமக அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம சிவாய சொன்னாலே சிவாய நமகன்னு அர்த்தம். நமோ நாராயணாய சொன்னாலே நாராயணாய நமகன்னு அர்த்தம். அப்புறம் நமக சொன்னாலும் சொல்லனாலும் அது பெரிய விஷயம் இல்லை. இப்ப இங்க சில இடங்கள்ல நமக சேர்த்து சொல்லியிருக்கும், சில இடங்கள்ல நமக சேர்த்து சொல்லியிருக்காது. சொல்லாத இடங்களை நம்ம சப்ளை பண்ணிக்கணும். அது செய்யுள்னா அப்படிதான். சிலது கூடுதலா இருந்தா அதை கழிச்சுக்கணும், குறைவா இருந்தா சேர்த்துக்கணும். தேவையான மாற்றங்கள் எல்லாம் பண்ணி
சரியான அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அதுதான் செய்யுள். ஏன்னா செய்யுள் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்புக்குள்ளதான் எழுதணும். அதனால எழுதுறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய கோல்மால் வேலைகள் பண்ணுவாங்க. அது என்னென்ன கோல்மால் வேலைகள் பண்ணிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த கோல்மால் வேலைகளை எல்லாம் சரி பண்ணி அது சரியா அர்த்தம் புரிஞ்சுக்கிறது நம்முடைய திறமையில இருக்கு. இப்போ பூர்வாய கிரையே நமக அப்படின்னு நம்ம அதை வாக்கியமா பண்ணிக்கலாம். பூர்வாய, இது சமஸ்கிருதத்தினுடைய ஒரு ஸ்டைல். சிவப்பு பந்தை வீசினான், இது தமிழ். சமஸ்கிருதத்துல சொல்லணும்னா சிவப்பை பந்தை வீசினான்னு சொல்லணும். அதாவது உரிச்சொல்லும் அட்ஜெக்டிவும் நவுனுடைய வேற்றுமைக்கு, விபக்திக்கு, கேஸுக்கு மாறும். அதனால கிரையே நமக சொல்லணும். அப்ப பூர்வங்கிறதும் பூர்வாயன்னு மாறிடும். பூர்வாய கிரையே நமக. கிழக்கு மலையில் உதிப்பவனே உனக்கு வணக்கம். பশ্চিமாயா அத்ரையே, பশ্চিமாய அத்ரையே நமக. மேற்கு மலையில் மறைபவனே உனக்கு வணக்கம். ஜோதிர் கணானாம் பதையே, இங்க நமக இல்ல, நம்ம கையில இருந்து போட்டுக்கிறோம். சகுக்ஷி அப்படின்னு வியாசருக்கு ஒரு பேரா. ஸ்லோகம் எழுதும்போது அங்கங்க சா சா சான்னு போட்டு விட்டுருவாராம். ஏதாவது மீட்டர்ல தட்டுப்பாடு வந்ததுன்னா சா போட்டு அதை நிரப்பிடுவாராம். அதாவது சகுக்ஷி, வயத்துல நிறைய சா வச்சிருக்காருன்னு அர்த்தம். அது மாதிரி நம்ம இப்ப கொஞ்சம் கையில நமக வச்சுக்கிடுவோம், தேவைப்படும் போதுதான் போட்டுக்கிடுவோம். ஜோதிர் கணானாம் பதையே நமக. ஒளி கூட்டங்களுக்கெல்லாம் தலைவராக இருப்பவரே உமக்கு வணக்கம். தினாதிபதையே நமக. பகலுக்கு தலைவனே, உண்டு பண்ணுபவனே, நாத்தனே உனக்கு வணக்கம். அடுத்தது 17. சுதா படிக்கிறீங்களா? இல்ல, ஷீபா படிக்கிறீங்களா? சுதாட்ட புத்தகம் இருக்குதா? ஆமா, சரி, படிக்கட்டா? 17 படிங்க. 17. ஜெயாய ஜெயபத்ராய ஹரியச்வாய நமோ நமக. நமோ நம சகசிராம்சோ ஆதித்யாய நமோ நமக. ஜெயாய நமக கையில இருந்து போட்டுக்கணும். நமோ நமக எல்லாம் கடையை முடிய போட்டிருக்காங்க. அங்க இருந்து வேணா ஓட்டுங்க, கடை வாங்கினாலும் சரி, இல்ல கையில இருந்து போட்டாலும் சரி. ஜெயாய நமக. வெற்றியை தரக்கூடியவனே உனக்கு வணக்கம். ஜெய பத்ராய நமக. பத்ராய, பத்ராய, பத்ரகாளி, பத்ரம். பத்திரம்னா இலைன்னு அர்த்தம். இலைய காளிதேவி கொடுத்திருந்தா பத்திரகாளின்னு சொல்லலாம். இல்லைன்னா பத்ரம், மங்களம், நன்மை தரக்கூடியதுனால பத்ரம். பத்ரம் கர்ணே விஷ்ணுநியாம தேவாக பத்ரம் பஷ்யேமாக்ஷ பிரியஜத்ராக ஸ்திரைரங்கை ஸ்துஷ்டுவாகும் சஸ்தனூவி. தசாந்தி மந்திரத்துல ஒரு மந்திரம். பத்ரம்னா நல்லது, மங்களமானது, உயர்ந்தது, சிறந்தது. பத்ர காளி, அதையெல்லாம் தரக்கூடிய காளிக்கு பத்ரகாளின்னு பேர். சரியான இது வந்து பத்ரகாளி தான் சரியான பேர். ஜெய பத்ராய, வீரபத்ரன் இருக்காரு சிவபெருமானுக்கு, இது ஜெயபத்ரன். நல்லதையெல்லாம் ஜெயிச்சு கொடுக்கிறவரே உமக்கு வணக்கம். ஹரியஸ்வாய நமோ நமக. ஏற்கனவே நம்ம பார்த்துக்கிறோம், இன்னைக்குதான் பார்த்தோம், அல்லது போன வகுப்புல பார்த்து மறுபடியும் பார்த்தோம். ஹரிதஸ்வகன்னு பார்த்தோம். அதுதான் ஹரி அஸ்வா வந்திருக்கு. ஹரித்தினாலும் பச்சை, ஹரினாலும் பச்சை. அதனால்தான் பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய்
இந்திரலோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டிய அரங்கமா நகருளானே நாங்க அருமறை முதல்வனே ஆழிமாயனை கருமுகில் வண்ணனை கமலக் கண்ணனை இருபத திருமகள் தலைவனை தேவதேவனை இருபத முனரிகள் இறைஞ்சி ஏத்துவான். நீல மேக ஷியாமலன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவரை நீலன்னு சொல்லுவாங்க, கருப்புன்னு சொல்லுவாங்க, பச்சைன்னு சொல்லுவாங்க. ஹரி அஸ்வாய பச்சை குதிரை பசுமை தோல் போர்த்தியவரே அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த உலகத்துல பசுமையை விரிக்கிறவர் அவர் தான். அதனால ஹரி அஸ்வாய நமோ நமக. அடுத்தது சகசிராம்சக. சரியா வந்தா என்னுடைய ஞாபக சக்திக்கு சகசிராம்சவே அப்படின்னு வரணும். இங்க சகசிராம்சகன்னு வந்தா சகசிராம்சக தே நமோ நமகன்னு எடுத்துக்கணும். வாக்கியமா மாற்றும் போது முதல்ல சகசிராம்சவே நமோ நமக அல்லது சகசிராம்சக தே நமோ நமக அப்படின்னு எடுத்துக்கணும். ஏற்கனவே நம்ம சகசிராம்சக பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். சகசிராட்சிகி பார்த்தோம், அம்சுமான் பார்த்தோம். ரெண்டையும் சேர்த்துக்கிட வேண்டியதான். சகசிராம்சம் ஆயிரக்கணக்கான ஒளிக்கட்டைகளை உடையவரே உமக்கு வணக்கம். ஆதித்யாய நமோ நமக. ஆதித்யனே, அதிதியினுடைய மகனே, அதிதேகே புத்திரனே, நமோ நமக உனக்கு வணக்கம் அப்படின்னு. இப்ப ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். இல்லைன்னா வகுப்பு நிறைவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். வாய்ப்பெல்லாம் வந்து எனக்கு தெரியாது. சுதா ஒரு நிமிஷம். அனுசூயா சொல்லுங்க. முடிய டைம்ல இல்ல சாமி, நான் வந்து அதை சொன்னேன். அனுசூயா மறுபடியும் சொல்லுங்க. கொஞ்சம் நான் சத்தம் குறைச்சு வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்ப சொல்லுங்க அனுசூயா. கிளாஸ் முடிகிற டைம்ல இல்ல வந்தேன். எனக்கு வேற ஒண்ணும் அதுல நாலேஜ் இல்ல, அதை சொன்னேன். அனுசு இப்ப கேக்குறாங்க. வால்வி கூட்டிட்டேன், சொல்லுங்க. நம்ம இப்போதைக்கு ரெக்கார்டிங் நடத்திக்குவோம். அப்புறம்